சிசிலி டிப்ஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னடா இட்லி பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம என்ன இட்லி செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப சத்தான, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இட்லி தாங்க செஞ்சிருக்கோம். இட்லி பாருங்க எவ்வளவு சாஃப்டா பஞ்சா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு இட்லி இருக்கு. இது என்ன இட்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை இட்லி. முருங்கைக்கீரை இட்லி தாங்க இன்னைக்கு நம்ம வந்து செஞ்சிருக்கோம். இதுல வந்து ஐரன், அப்புறம் வந்து விட்டமின் சி, ஏ, அடுத்து வந்து கண் பார்வைக்கு, அப்புறம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த ஒரு முருங்கைக்கீரை இட்லி தான் இன்னைக்கு நம்ம வந்து செஞ்சிருக்கோம். வாங்க இந்த முருங்கைக்கீரை இட்லி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். என்னோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்ப நம்ம வந்து முருங்கைக்கீரை இட்லிக்கு நம்ம அரிசி உளுந்து வந்து அளவுகள் வந்து பாத்தோம்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன், இப்போ இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி வந்து ஒரு 2.5 கிளாஸ் வந்து சேர்த்துக்காங்க. 2 கிளாஸ் இட்லி அரிசி. இப்ப 2.5 கிளாஸ் இட்லி அரிசி சேர்த்திருக்கேன். இப்ப அடுத்து வந்து 1/2 கிளாஸ் பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் பச்சரிசி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து உளுந்து வந்து ஒரு 3/4 கிளாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு. நான் உளுந்து சேர்த்தேன். அடுத்து ஜவ்வரிசி இந்த அளவு கொஞ்சமா சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா பந்து மாதிரி வரும். அதுக்காண்டி நான் இந்த மாவு ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கணும். மாவு ஜவ்வரிசி தான் நல்லா இருக்கும். இதுல நைலான் ஜவ்வரிசி சேர்த்துறாதீங்க. மாவு ஜவ்வரிசி சேர்த்தாதான் நல்லா பந்து போல சாஃப்டா வரும். அதுக்காண்டி நான் மாவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் கழுவி நல்லா ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்ப நல்லா ஒரு 3 தண்ணி விட்டு நல்லா களைஞ்சிட்டு இதை வந்து ஒரு 7 மணி நேரம் நான் இப்ப வந்து ஊற வச்சிடுறேன். இப்ப பாருங்க, நம்ம வந்து உளுந்து அரிசியை வந்து அரைச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அரிசி வந்து அரைச்சிக்கிறேன். நான் வந்து அதுக்கு அடுத்து உளுந்து அரைச்சிக்கிறேன். அரிசியை வந்து நான் வந்து எந்த அளவுக்கு அரைச்சிக்கிடுவேன் அப்படின்னா, கொஞ்சம் பொடி ரவை மாதிரி அரைச்சிக்கிடுவாங்க. அப்படி இருந்தாதான் எங்க வீட்டுல ரவை இட்லி மாதிரி இருந்தா எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அந்த மாதிரி கொஞ்சம் பொடி ரவை மாதிரி அரைச்சிக்கிடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த மாதிரி அரைச்சிக்கிடுங்க, இல்லைன்னா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடிச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து இப்பவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம மாவு வந்து புளிச்சதுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்பவுமே சேர்த்துட்டா மாவு வந்து ரொம்ப புளிச்சிடுது. அதனால நான் வந்து நல்லா ஒரு 7 மணி நேரம் வந்து இந்த மாவு வந்து புளிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நான் உப்பு சேர்த்து நான் வந்து இட்லி வந்து ஊத்திக்கலாம். இப்ப நம்ம இதை புளிக்க விட்டுறலாம். இப்ப பாருங்க, மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்ப இந்த மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து பறிச்சு வச்சிருக்கோம். அதை வந்து இப்ப நம்ம வந்து அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பறிச்சு வச்சிருக்க முருங்கைக்கீரையை நம்ம எடுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் முருங்கைக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா இதை வந்து கழுவிட்டு நம்ம இப்போ இதை ஒரு ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்பவுமேட்டு நம்ம சமைக்கும் போது அப்ப ஃப்ரெஷ்ஷாவே பறிச்சுட்டு அப்பமே சமைச்சிடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சா அப்புறம் 4 கடை வச்சானா நம்மளுக்கு இதுல கிடைக்கிற சத்துக்கள் வந்து கிடைக்காது. அதுக்காண்டி நம்ம அப்ப பறிச்சு அப்ப சமையல் பண்றதா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நோயெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்காங்க. இப்ப இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப இதை நான் 2 டைம் நல்லா கழுவிட்டேங்க. இந்த முருங்கைக்கீரையில வந்து முருங்கை காயில இருந்து இந்த காம்புல இருந்து கீரை வரைக்குமே அதிக சத்துக்கள் நிறைஞ்சதுங்க. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூடும். அடுத்து வந்து இரத்த சோகை வந்து குறையும். இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் உயர உதவும் இது வந்து. அடுத்து வந்து எலும்புகள் வந்து நல்லா, இது வந்து கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு எலும்புகள் வந்து நல்லா பலமாகும். அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மலச்சிக்கல், வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி நம்ம வந்து ரொம்ப குழம்பெல்லாம் வைக்காம கொஞ்சமாட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு இதுல ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பல், ஒரு பல் பூண்டு,
ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நம்ம அவிச்சு குடிச்சாலே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட. அதே மாதிரி ரத்தமும் அதிகமா இது வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு வந்து நம்ம ரொம்ப டயர்டா இருப்போம், ரொம்ப சோர்வா இருக்கும்போது அந்த மாதிரி சூப் எடுத்து குடிச்சாலும் நம்மளுக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பா இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. இப்ப இந்த முருங்கைக்கீரையில தான் நான் வந்து இதை அரைச்சிட்டு இதை வந்து எடுத்து இதுல வந்து மாவுல ஊத்தி இதை வந்து இட்லி வைக்க போறேன். இப்ப நம்ம இதை நல்லா கழுவியாச்சு. இப்ப இதை நம்ம ஒரு ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணியும் ஊத்த வேண்டாம். அப்படி தண்ணி ஊத்த வேண்டியது இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு. இப்ப இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இது திரும்ப அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க, நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதை அரைச்சது நம்ம வந்து வடியெல்லாம் கட்டக்கூடாதுங்க. அப்படியே டைரக்டா வந்து நம்ம மாவுல ஊத்தி நல்லா கலக்கிட வேண்டியதுதான். இப்ப வாங்க எப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரை அந்த அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்காங்க. அவ்வளவுதாங்க, அவ்வளோத்தையும் ஊத்தியாச்சு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இட்லி ஊத்தி வச்சாரு. இட்லி ஊத்தி வச்சுட்டு இட்லி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம அது வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டோம். இப்ப இதுல நான் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். உப்பு போடல, பாத்தீங்களா? உப்பு போடல. அதனால உப்பு வந்து காலையில தான் நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உப்பு வந்து சேர்த்திருக்கேன். இப்ப சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இதுல நம்ம இதை வந்து இட்லி தட்டுல ஊத்தி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இது மேல துணி எடுத்து போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒட்டாம இட்லி வந்து நல்லா வரும். இதுல போனோம்னா ஊத்திடலாம். அவ்வளவுதாங்க, ஊத்தியாச்சு. இப்ப நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இட்லி வந்து வெந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்துக்கு சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா சாஃப்டாவும் இட்லி வந்து வந்துருச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு இட்லி வந்து, நல்லா பஞ்சு போல இருக்கு இட்லி. சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை இட்லி வந்து நல்லா இருக்கு. செஞ்சாச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா ஒரு தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணி விட்டுடுங்க. இந்த இட்லி வந்து ரொம்ப கசப்பாவோ அந்த மாதிரி இல்லை. பிள்ளைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க இந்த இட்லி வந்து. நீங்களும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னும் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.